ஒன்றும் தெரியல. என்ன எது அரசியல்னு தெரியல, மக்களுக்கு என்னன்னு தெரியல. அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக அதை சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். அப்படித்தான் சகித்து சகித்து ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு பழகி போச்சு. ஆனா நாங்கள் உங்கள் பிள்ளைகள் அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லை? கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் இல்லை. எப்படி வந்த பிள்ளைகள்? சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது என்ற புரட்சியை முன்னெடுத்த ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரனின் இரத்த பிள்ளைகள். என்ன சொல்றேன்னா, எங்கள் மொழி தமிழ், எங்கள் குடி தமிழ், தமிழ் குடி, நாங்கள் வந்து தமிழம், எங்கள் மதம் வந்து தமிழம். ஏன்னா யூதர் எப்படி மொழி இனமும் மதமும் ஒன்றா இருக்கோ, சீக்கியர் எப்படி மதம் இனமும் ஒன்றா இருக்கோ அப்படி இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால எங்கள் ஆட்சி வரும்போது நாங்கள் குடி என்று தான் கேட்போம். குடி நாங்கள் தமிழ் குடின்னு போட்டால் போதும். அதில் நாடார், தேவர், கோனார் எல்லாம் குறிப்பிடுவோம். இப்போ ஆதி தமிழ் குடினா ஆதி தமிழ் குடின்னு போட்டால் போதும். எல்லாருக்கும் சமமான நம்ம அதை எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்க போகிறோமே, கல்வி, மருத்துவம் எல்லாம். அதனால் அது தேவைப்படாது. அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு வேலை வராது என் மக்களுக்கு. வேறு இது நீண்ட காலமாக ஒரு மாற்றி மாற்றி ஏமாற்றி எங்களை ஆண்டதுனால அந்த இதில் அவர் சொல்கிறார், இன்னொரு புதிய ஆற்றல் உள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது ரெண்டு பேருமே கூட்டுக்கல வேண்டிதான். ஏன்னா இவங்க வந்தாலும் இவங்க ஆட்சியில் இவங்களுக்கு கமிஷன் போகும், இவங்க வந்தாலும் இவங்க போகும். உதாரணமாக சாராய ஆலைகளே நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டு பேருமே ஆலை வச்சு சரக்கு பயிர்ந்து இவங்க ஆட்சியில் வந்தாலும் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி புதிய ஒரு ஆற்றல் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இதில் அவங்கள விட்டால் நாங்கள் எங்களை விட்டால் அவங்க தானே ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறோம். அது இல்லை. இது ரெண்டுமே இல்லாத ஒரு புதிய மாற்றை மக்கள் தேடுறாங்க. அது உருவாகி கொண்டு இருக்கு. அது வரப்போகுது. இந்த தேமுதிக இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணி இப்போ தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கிறது. ஒரு தொடர்ந்து நாங்கள் மட்டும்தான் மாட்டோம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இரண்டு மாற்று வந்து திராவிடர்களுக்கு மாற்று இன்னொரு திராவிட கட்சி இருக்க முடியாது. இப்போ நீங்கள் இந்த கட்சிகள் எல்லாமே இந்த இரண்டு பேரும் திராவிட கட்சிகளோடு பதவி கூட்டணி வச்சு பதவியை பெற்று பதவி அனுபவிச்ச கட்சிகள். இப்போ இடதுசாரிகள் எடுத்துட்டா கூட எங்கள் அண்ணன் ராஜாவோ ஐயா டி கே ரங்கராஜனும் ஜெயலலிதாவுடைய தயவில் தான் ராஜ்யசபா உறுப்பினராக மாநில உறுப்பினராக இருக்கிறாங்க. அப்போ ஊழல் ஆட்சி ஜெயலலிதாவை தூக்கி வீசணும்னா முதல் அவர்களாக கிடைத்த இந்த பதவியை தூக்கி வீசணும். அந்த அங்கே அடிப்படை நியமிச்சது போயிருக்கு. விஜயகாந்த் தன் பலத்தால் அவர் எதிர்கட்சி தலைவராகலை, ஜெயலலிதா வலிமையில தான் ஆயிருக்காரு. இது சத்திய உண்மை. அப்போ அந்த அடிப்படையில் வந்து ஏற்கனவே அந்த அணியில் இருக்க எல்லாருமே ரெண்டு திராவிட கட்சிகளால் பயன்பெற்றவர்கள், ராஜ்யசபா பாராளுமன்ற உறுப்பினர்களா மந்திரிகளா. அப்போ அதனால மாற்று இன்னொரு திராவிட கட்சிக்கு இருக்க முடியாது. இல்லை, அந்த 25 ஆண்டுகள் ஆட்சியில் 25 ஆண்டு காலத்தில் அதிமுக திமுக தான் வந்திருக்கு. இது வரைக்கும் 3 முறைக்கு மேலே மாற்று இருந்தாலும் நாங்கள் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாத கட்சி மாற்று தான் வந்திருக்கு, தத்துவ மாற்று இல்லை. விஜயகாந்தே தத்துவ மாற்ற வரல. வழி இல்லை, ஜெயலலிதா கருணாநிதியை பிடிக்காதவர்கள் வாக்கு பெற்று உண்டு. தத்துவ மாற்று நாம் தமிழர் கட்சி தான் வைக்குது. நீங்கள் திராவிடருங்க, நாங்கள் இல்லை தமிழருன்றோம். உங்களுக்கு புரியுதா? இங்கே வந்து யாரும் வரலாம் வாழலாம், நாங்கள் தான் ஆளுவோங்கிறோம். அப்போ ஒரு இனத்தின் உரிமையை கேட்டு போராடுறது நாங்கள் தான் மாற்று. நீங்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போங்கிறீங்க, அதனால தான் உங்களையெல்லாம் ஒழிக்கணும்ன்றோம். உருவாக்குனது யாரு? மதுவை ஒழிப்பன்றீங்க, கொண்டு வந்தது யாரு? அப்போ உங்களெல்லாம் ஒழிக்காமல் இதை எப்படி ஒழிக்க முடியும்? அப்போ திருடிக்கிட்டு ஓடுறவனும் கூட்டத்தோட கூட்டமாக அந்த திருடன் கத்துற மாதிரி ஊழல் செஞ்சவன், லஞ்சம் வாங்கினவன், மதுவை கொண்டு வந்தவனும் சேர்த்து நான் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன், நான் மதுவை ஒழிப்பேன்னு சொல்கிறத நான் எப்படி இருக்கிறது? அதனால தான் இது வெறும் வார்த்தை ஏமாற்று. நாங்கள் தான் தத்துவ மாற்று. ஓகே.